மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் தான் எக்ஸசைஸ் 8.1 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இன்ட்ரடக்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம். அதோடைய லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஷின் 1 பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா லார்ஜ் மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபார்முலா L minus S by L plus S. ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும், இன்ட்ரடக்ஷனில் பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இது தான். ஸோ இந்த வேல்யூஸில் லார்ஜஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ, பெரிய வேல்யூ. ஸ்மாலஸ்ட் வேல்யூனா சின்ன வேல்யூ. ஸோ 63 சின்ன வேல்யூ. ஸோ இப்போ L minus S மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 62ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா L minus S by L plus S. ஸோ மேலே L minus S ஆல்ரெடி நம்ம ஆர்க்கு பண்ணியிருக்கோம் ரேஞ்சுக்கு. ஸோ அதோடைய வேல்யூ எழுதிக்கோங்க 62. ஆட் பண்ணோன்னா 188. ஸோ கீழே பெரிய நம்பர் இருக்குது, மேலே சின்ன நம்பர் இருக்குது. இது எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். 62 by 188. ஸோ 2 டேபிளில் 31 டைம்ஸ் போகும், இங்கே 2 டேபிளில் 94 டைம்ஸ் போகும். ஓகே, இப்போது இதை டிவைட் பண்ணுங்கள் 94 31. ஸோ 0 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தா தான் நமக்கு இந்த இடத்துல 0 சேர்க்க முடியும். ஏன்னா 31 வந்து 94 டேபிளில் வராது, ஏன்னா சின்ன நம்பர். ஸோ இப்போ 94 இன்ட்டு 3s பாருங்கள் 12 வரும், 28ன்னு வரும். அப்போ 282 வந்து 3 டைம்ஸ் வருது. ஸோ பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 28 வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ அகெயின் 0 சேருங்க. ஸோ இங்கே 282 3 டைம்ஸ் வருது. அப்போது 2 டைம்ஸ், இதை விட சின்ன நம்பர் தான் 280. அப்போது 2 டைம்ஸ் தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ இங்கே 94 இன்ட்டு 2s அப்போ 8, இந்த இடத்துல 8, 188 நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ இப்போ இதை எழுதிக்கலாம். 188 வந்து இங்கே 2. ஸோ அகெயின் இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணலாம். இப்போ இதை கேரி எடுத்தோம்னா 7, இங்கே கேரி 1 கொடுத்துட்டு 2. ஸோ இப்போ 27ல் 18 போச்சுன்னா 9. ஓகே, 92. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுருக்கனால இன்னொரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 9 4. இப்போ 940ங்கிறது நமக்கு 10 டைம்ஸ் வரும். ஏன்னா 94 10s வந்து 940ன்னு வரும். ஆனால் நமக்கு 920 இருக்கப்போ நம்ம 9 டைம்ஸ் தான் எடுக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன். 9 18 27 36ன்னு வரும். 9 9s 81 84 வந்துடும், 846. ஸோ 846 வந்து நமக்கு 9 டைம்ஸ் வரும். ஸோ 3 டிஜிட் வந்துருச்சு, விட்டுருங்க. ஸோ இப்போ 0.329. ஸோ 5 நம்பரை தாண்டி எது இருந்தாலும் 5லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றை ஆட் பண்ணுவோம் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ 0.3 ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ 1 ஆட் பண்ணால் 3. ஸோ இப்போ 2 டிஜிட்டை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் 0.33 இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம்மில் நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த செகண்ட் கொஷின். ஸோ இதில் ஆர் கண்டுபிடிக்கணும்னா செகண்டில் L minus S லார்ஜஸ்ட் வேல்யூ இதில் எது, பெரிய வேல்யூ பாருங்கள் 61.4. 61.4 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது 13.6. 13.6. 61.4 13.6. இதை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 0 கேரி 1 வந்துடும். ஸோ இங்கே வந்து நமக்கு 8 பாயிண்ட், நேராக பாயிண்ட்டு, இங்கே 0 இருக்குது ஆல்ரெடி. ஸோ இங்கே 5, இங்கே கேரி 1 கொடுத்தா 10 ஆகிடும். ஸோ அப்போ இது 7, இங்கே வந்து 4, 47.8ன்னு வந்துடும். ஓகே, இது வந்து ரேஞ்சோட வேல்யூ. இப்போது நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து வேணும். அப்போ L minus S by L plus S. ஸோ L minus Sனால் 61.4 மைனஸ் 13.6 by 61.4 ப்ளஸ் 13.6. ஸோ மைனஸ் பண்ணால் மேலே இருக்காத ரேஞ்சில் இருக்க வேல்யூவை எப்படி எழுதிக்கோங்க, கீழே ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். 61.4 13.6. ஸோ 10 வரும், கேரி 1 வரும், பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுட்டோம். இங்கே வந்து 5 வரும், இங்கே 7 வரும். ஸோ 75.0. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் நமக்கு அது வெறும் 0 மட்டும் இருந்தால் நம்ம வேல்யூ எடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்போ வெறும் 75 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம டிவைட் ஈஸியாக பண்ண முடியும். அதனால் இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ மேலே மட்டும் நம்ம பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணல, என்ன நம்ம இங்கே ரிமூவ் பண்ணுறதுக்காக 10 சேர்க்குறோமோ அதே 10 கீழே சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு இது கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். ஸோ இந்த 1 தான் 1ன்னு நமக்கு இது கூட நம்ம 1 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணால் தான்
நமக்கு வந்து அதே வேல்யூ கிடைக்கும் கரெக்டாக. அப்போ 1 எடுக்கிறத எப்படி எடுக்கிறோம், நமக்கு தேவையான நம்பரை எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ 10/10 எடுத்துக்கணும். இதுவே 1 டிஜிட், இது வந்து 8 1 டிஜிட். இதுவே 2 டிஜிட் இருக்குது, 8 3 அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம 100 100ன்னு போடணும். இப்போது இங்கே 1 டிஜிட் சிங்கிள் டிஜிட் இருக்குது, அதனால் நம்ம இங்கே 10 போட்டுக்கிறோம். இப்போது 10 போட்டோன்னா இப்போ மேலே பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும், 487 வந்துடும். ஆனால் கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 750 சேர்ந்து தான் நமக்கு வரும், ஏன்னா கீழே நமக்கு பாயிண்ட்லாம் இல்லை. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் டிவைட் பண்ணுற மாதிரி டிவைட் பண்ணலாம். இப்போ 2 டேபிளில் பாருங்கள் கேன்சல் ஆகுதான்னு. 2 டேபிளில் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அண்ட் 9 டைம்ஸ் வரும், ஓகேவா. ஸோ இங்கே 3 டைம்ஸு பேலன்ஸ் 1, 7 டைம்ஸ் பேலன்ஸ் 1, இங்கே 5, 375 வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணலாம். 375 239. இப்போ 0.2 போட்டு 0 போட்டுக்கணும், ஏன்னா 239 375 சின்ன நம்பர். ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம். 375 இன்ட்டு 6 போடுங்க. அப்போது இங்கே 30, இங்கே 36, 42, 45ன்னு வரும். 6 3s are 18, 19, 20, 21, 22ன்னு வரும். 2250ன்னு வருது, ஓகேவா. ஸோ அப்போ 6 டைம்ஸ் தான் வரும், ஏன்னா 7 டைம்ஸ் இதை விட அதிகமாக வரும். 2250. ஸோ அப்போ 0 4 கேரி 1, சாரி பேலன்ஸ் 1. இப்போ 140 வந்துருச்சு, பாயிண்ட் வச்சுருக்கனால இன்னொரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போது 375 இன்ட்டு, ஸோ என்ன நம்பர் போடலாம் அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம 6 போட்டால் இந்த நம்பர் கிடச்சிது. அப்போ நம்ம ஒரு 4 போட்டு பார்க்கலாம் இங்கே, ஓகேவா. அப்போ 4 போட்டால் இங்கே 20 வருது. 4 7s are வந்து 28, 29, 30ன்னு வரும். 4 3s are 12, 12 + 3 15 வரும். 1500 வருது, ஓகேவா. நமக்கு அப்போ இதை விட ஒரு நம்பர் சின்னதாக போடணும், அப்போ 3 போடணும். 3 போட்டால் நமக்கு கரெக்டாக வரும். அப்போ 375 இன்ட்டு 3s are போடுங்க, ஏன்னா 4 வந்து 1500 அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான். இதில் என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு நம்ம எழுதணும். இப்போ 15 21 22 3 3s are 9 10 11 வரும். 1125. இது வந்து எத்தனை டைம்ஸ் வருது, நமக்கு 3 டைம்ஸ் வருது. ஸோ இப்போ இதை கேரி எடுக்கணும், 9 கேரி 1. ஸோ அப்போ பேலன்ஸ் 5, இங்கே 7, இங்கே 2. ஸோ 0 போட்டுக்கலாம். 2750. 3750 இன்ட்டு, இந்த இடத்துல நம்ம நம்பர் ஏதாச்சும் கொடுக்கலாம். என்ன நம்பர் கொடுக்கலாம், ஒரு 7 கொடுத்து பார்ப்போம். 35ன்னு வரும். 7 7s are 49. அப்போ 52. இங்கே வந்து 7 3s are 7 14 21 26ன்னு கிடைக்கும். 2625. அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா இதை விட ப்ளஸ் 375 நம்பர்ஸ் ஒரு 1 நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் 375 அப்படிங்கிறது நமக்கு ஆட் ஆகும். அப்போது 2900க்கு மேலே நமக்கு அந்த சைட் போயிடும், 900 வந்துடும். அப்போது 7 தான் நம்ம எடுக்கணும். 7 டைம்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா கரெக்டாக வரும். அப்போ 2625 வந்துடுமா. அப்போ நமக்கு இங்கே 7 கரெக்டாக வந்ததுனால நம்ம இதை நிறுத்திட்டு இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 0.637. 5க்கு மேலே இருக்கனால 1 நம்பர் ஆட் பண்ணணும் முன்னாடி. அப்போது 0.64 அப்படிங்கிறத இதனுடைய ஆன்சர். ஸோ அப்போ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண வேல்யூவை எழுதிக்கலாம், ஓகே. ஸோ இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ண ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.64. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். இஃப் த ரேஞ்ச் இன் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் அ செட் ஆஃப் டேட்டாஸ். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் ரேஞ்சோடது தான், ஸ்மாலஸ்ட் வேல்யூ செகண்ட் கொடுத்தா ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் செகண்டோடது. ஸோ இது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஞ்சோட ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துருக்க ரேஞ்சோட வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல 13.4, அதையும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ எல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 13.4 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் ப்ளஸில் வந்துடும். அப்போ 36.8 + 13.4. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு, எல் மட்டும் தான் ஒரு சைடு இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 50.2. ஸோ இதுதான் நம்மளுடைய எல்லுடைய ஆன்சர். ஸோ இப்போ தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம். கேல்குலேட் த ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச்னா என்னது, நமக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இதில் நமக்கு மேலே இருக்க அந்த இன்டர்வலை தான் நம்ம பார்க்கணும். இன்டர்வலில் நமக்கு லாஸ்ட்டாக எது இருக்கோ அதுதான் எல், ஓகே. ஃபஸ்ட்டில் எது இருக்குதோ அதுதான் நம்மளுடைய எஸ், ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ 650 - 400 250. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர், ஓகேவா. ஸோ இந்த 3 சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.